ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மக்ரூனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா மக்ரூனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வரும். வெந்தது தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் பெரிய வெங்காயமும் லைட்டாக சால்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். மூணும் நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சிக்கன் மசாலாவும் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேக வச்ச மக்ரூனியை இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம சேர்க்குறதுக்காகவே எக் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் தனியாக. அந்த எக் ஃப்ரையையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.